அன்புள்ளங்களே, ஆனந்தியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நண்டு வறுவல். 3 கிலோ நண்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? நாங்கள் இன்னைக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்க நண்டு வாங்கியிருக்கோம். ஓகே, என்னோட ஃபேவரட் சட்டியை எடுத்துட்டேன். இப்போது இதில் நல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்ட பிறகு சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம், தக்காளி ஒரு 300 கிராம், அப்புறம் ஒரு உருண்டை இஞ்சி, ஒரு உருண்டை பூண்டு, அதாவது இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கல்லுப்பையும் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வதங்குற டைமில் ஒரு முடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கணும். எப்போதுமே எந்த ஒரு வறுவலுக்கும் எண்ணெய் விடுற அளவுக்கு வதங்கினாதான் அந்த வறுவலே நல்ல ருசியை கொடுக்கும். வதங்குற நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயத்த சொல்கிறேன். நாகப்பட்டினம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் எனக்கு நாகப்பட்டினம் அப்படின்னாலே எங்கள் மாமா வீடு தான் ஞாபகம் வரும். சம்மர் ஹாலிடேஸ்க்கு அம்மா எப்போதுமே நாகப்பட்டினத்துக்கு தான் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அப்போ எங்கள் மாமா வெரைட்டியாக வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லா விதவிதமாக சாப்பிட்டு நல்லா தூங்குவோம். அதுலேயும் எங்கள் அத்தையோட ஃபுட் இருக்கே, அடடா கேட்கவே வேணாம். அவங்க நண்டு வறுவலாக இருக்கட்டும், ராட்டு வறுவலாக இருக்கட்டும், இப்போ கூட இந்த நாக்கில் அந்த டேஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அதுவும் சலிக்காமல் அவ்வளோ வெரைட்டியும் சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிற அந்த 15 நாளும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு சாப்பிடுவோம். ஃபுட்டு சாப்பிட்றதுக்கே நாகப்பட்டினம் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்டோட அந்த பாசம், அதனால எனக்கு நாகப்பட்டினம் அப்படின்னாலே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ், ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். இன்றைக்கும் நாகப்பட்டினம் போனேன்னா எங்கள் மாமா இருந்த அந்த ஸ்ட்ரீட்டை போய் பார்த்துட்டு தான் வருவேன். என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் வதக்கணும். இப்போது அரைச்சி வச்ச கலவையையும் சேர்த்துக்கலாம். நண்டு வேகிறதுக்கு தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நண்டுகளை எல்லாத்தையும் அதில் போட்டு கிளறி விடலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நண்டு மசாலா இந்த மாதிரி ஆகணும். மல்லித்தலையை போட்டுட்டா சுவையான நண்டு மசாலா ரெடி. நல்லா தாராளமாக 15 பேர் இந்த நண்டு மசாலாவை சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு உங்கள் பிரியமானவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாம். அது வரைக்கும் அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.